நூலகம் குறித்து சிறிது காண்போம். புத்தகம் என்பது உலகில் இரவாத பொருள். சோயத்தே என்பவர் புத்தகத்தை பற்றி சொல்லிய கருத்து. புத்தகம் என்பது உலகில் இரவாத பொருள். மனித சமுதாயத்திற்காக பேரறிஞர்கள் விட்டு சென்ற பரம்பரை சொத்து புத்தகம் என்று கூறியவர் விக்டர் யூகோ. மனித மனதை வசப்படுத்தும் அற்புதம் புத்தகம். புத்தகம் என்பது மனித மனதை வசப்படுத்தும் அற்புதம். கார்லைல் என்ற அறிஞருடைய சிந்தனையில் உதித்த கருத்து. அடுத்ததாக ஜோசப் அடிசன் என்பவருடைய சிந்தனையில் புத்தகம் என்பது தலைமுறையாக வாழ்ந்து வரும் அறிஞர்களின் கருவூலம். தலைமுறையாக வாழ்ந்து வரும் அறிஞர்களின் கருவூலம் புத்தகம். சோனாதான் ஷாப் என்ற அறிஞரின் சிந்தனையில் புத்தகம் என்பது மூளையின் குழந்தை. புத்தகம் என்பது மூளையின் குழந்தை. மில் என்கின்ற அறிஞரின் சிந்தனையில் புத்தகம் என்பது இன்றும் என்றென்றும் தலை சிறந்த தோழன். வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்களுடைய பார்வையில் புத்தகம் என்பது ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கித் தரும் மிக சிறந்த பரிசு. மார்ட்டின் லூதர் கிங் அவருடைய பார்வையில் புத்தகம் என்பது துப்பாக்கியிலிருந்து வெளியேறும் தோட்டாவை விட வீரியமான ஆயுதம். அடுத்து நூலகம் என்பதை குறித்து அறிஞர்களின் சிந்தனை. நூலகம் என்பது ஓர் அறிஞரின் சிறந்த ஆலோசனை கூடம். ஜிடாக்சன் யாரோ மனதிற்கான மருத்துவமனை நூலகம். மனதிற்கான மருத்துவமனை நூலகம். கார்ல் ரோவன் என்கின்ற அறிஞரின் சிந்தனையில் நூலகம் என்பது கற்றலின் கோவில். நூலகம் என்பது கற்றலின் கோவில். சேமியல் பிரபு அவருடைய பார்வையில் நூலகம் என்பது குளிர்பதனம் செய்து சேமித்து வைக்கப்பட்ட சிந்தனை. வில்லியம் டயர் என்பவருடைய சிந்தனையில் இலக்கியத்தின் அலமாரிகள் நூலகம். நூலகம் என்பது இலக்கியத்தின் அலமாரிகள். H.V. பீச்சர் அவருடைய பார்வையில் நூலகம் என்பது ஆடம்பரமான ஒன்றல்ல, வாழ்க்கையின் இன்றியமையாத தேவைகளில் ஒன்று. கார்லை அவருடைய சிறந்த பார்வையில் நூலகம் என்பது சிறந்த சர்வகலா சாலை. கார்லை அவர்களுடைய பார்வையில் நூலகம் என்பது உண்மையான பல்கலைக்கழகம். நன்றி, வணக்கம்.